வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு குக்கிங் சேனலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த குக்கிங் சேனல் எவ்வாறு உருவாகியது, அது இப்போது ஒவ்வொரு வீடியோவுக்கும் மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது. அதுக்கு அந்த மாதிரி வியூஸ் போவதற்கு காரணம் என்ன, அதை உருவாக்கியவர் யார், அதனால் அவர் எவ்வளவு இடர்பாடுகள் எதிர்ப்புகள் அவருக்கு கிளம்பின, அதையும் மீறி எப்படி அவர் சக்ஸஸ் ஆகினார் இந்த சேனலை ஆரம்பித்து, அதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் சின்ன வீரமங்கலம் என்ற கிராமம் வெளி உலகுக்கு அறிமுகம் இல்லாமலும் இருந்தது. அது கூகுளில் போட்டால் கூட தேடு கண்டுபிடிப்பது மிகவும் சிரமமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த கிராமம் வி என்ற எழுத்தை போடும்பொழுது கூகுளில் கிடைக்கிறது. மிகவும் பிரபலமடைந்திருந்தது. அதுக்கு காரணம் அந்த ஊரில் வில்லேஜ் குக்கிங் சேனல் என்ற சேனலை ஆரம்பித்து அது வளர்ச்சியில் உலகம் முழுவதும் பிரபலமடைந்திருக்கு. அந்த சேனலுடைய வளர்ச்சியின் காரணமாக இந்த கிராமமும் மிகவும் பிரபலமடைந்திருக்குது உலகம் முழுவதும். இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் முதல் தமிழ்நாட்டிலேயே டைமண்ட் கிரியேட்டர் அவார்டு வாங்கிய சேனல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் 100 மில்லியன் வியூஸ் போயிட்டுருக்கு ஒரு வீடியோவும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இவர்கள் வெளியிட வீடியோலாம் முக்கியமானது வாட்டர் மிலான் ஜூஸ் என்ற வீடியோ 225 மில்லியன் வியூஸு அது மூலமும் கிடைத்தது. இந்த வீடியோ மிகவும் பிரபலமடைஞ்சு இருக்குது. சின்ன வீரமங்கலம் கிராமத்தில் தன்னுடைய குடும்பத்துடனும் சொந்தங்களுடனும் வசித்து வந்த சுப்பிரமணி என்ற இளைஞர் தனது பள்ளி படிப்பை முடித்துவிட்டு காலேஜில் படிப்பை தொடர்ந்தார். பிறகு காலேஜிலையும் போஸ்ட் கிராஜுவேட் எம்காம் முடித்தார். பிறகு எம்ஃபில் படிப்பையும் தொடர்ந்தார். அந்த எம்ஃபில் படிப்பு முடிக்கும்பொழுது ரிசர்ச் சம்பந்தமான ப்ராஜெக்டுகளை சப்மிட் பண்ணுறதுக்கு இவர் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. காரணம் இந்த சிறிய கிராமத்தில் கம்ப்யூட்டர் வசதியோ இன்டர்நெட் வசதியோ ப்ராட்பேண்ட் வசதியோ கிடையாது. அதனால் இவங்க ப்ராஜெக்ட் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கும் இன்டர்நெட் மூலமா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறதுக்கும் மிகவும் சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த கிராமத்தில் படித்த ஆராய்ச்சி மாணவர்கள்லாம் தங்களுடைய ப்ராஜெக்டை முடிப்பதற்காக வெளியிடங்களுக்கு சென்று மிகுந்த பணத்தை செலவழித்து அதை ப்ராஜெக்டை முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. சுப்பிரமணியம் அவர்கள் தன்னுடைய ஆர்ட்டை விற்று அதன் மூலம் வந்த பணத்தை வைத்து கம்ப்யூட்டர் வாங்கி அதன் மூலம் இவருடைய ப்ராஜெக்டுகளை இவரே மேற்கொண்டு முடித்து அதை சப்மிட் செய்தார். அந்த எம்ஃபில் பட்டமும் அதன் மூலம் பெற்றார். பிறகு காலேஜ் லெக்சரர் பதவிக்கு அப்ளை செய்தார். காலேஜில் லெக்சரர் பதவியும் அவருக்கு கிடைக்கப்பெறுகிறது. இதனால் இவரும் இவருடைய குடும்பமும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். சுப்பிரமணிக்கு வேலை கிடைப்பதன் மூலம் குடும்ப கஷ்டங்கள் தீர்ந்துவிடும் என்றும் எண்ணினார்கள். இவர் சென்னைக்கு காலேஜுக்கு பணிக்கு ஆசிரியராக சென்றபோது அங்குள்ள மற்ற ஆசிரியர்களாலும் அங்கு படிக்கும் மாணவர்களாலும் சுப்பிரமணியம் அவர்களை தோற்றத்தில் மாணவர் போல் இருந்ததால் கிராமத்திலிருந்தும் வந்ததால் அவரை ஏளனம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஏளனம் செய்து இவரை கேவலப்படுத்தினார்கள். இதனால் மனமுடைந்த சுப்பிரமணி அவர்களையும் சமாளித்து பார்த்து முடியாமல் அவர் மறுபடியும் கிராமத்துக்கு திரும்பிவிட்டார். தனது ஆசிரியர் பணியை விட்டுவிட்டு கிராமத்துக்கு திரும்பிவிட்டார். இதனால் இவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் மிகவும் இவருடைய சம்பாதிப்பை நம்பி இருந்ததால் மனம் வருத்தமடைந்தார்கள். இவர்கள் குடும்பம் சாப்பாட்டு மிகவும் கஷ்டப்பட வேண்டியதாயிற்று. இவரை வேறு வேலைக்கு முயற்சி செய்யுமாறு இவர்கள் குடும்பத்தார் கூறுகின்றார்கள். பிறகு சுப்பிரமணியம் அவர்கள் தன்னுடைய கம்ப்யூட்டர் மூலமே ஏதாவது ஒரு வகையில் சம்பாதிப்பதற்கு முயற்சி செய்கிறார். இதனால் 3 ஆண்டுகளுக்கு மேல் எந்த சம்பாத்தியமும் ஏற்படாமல் முடிந்து விடுகிறது. அதற்குள் வீட்டில் உள்ளவர்கள்
இவருடைய நிலைமையை யோசித்து இவருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்து அதற்கான ஏற்பாடுகளும் செய்கிறார்கள். 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கல்யாணம் நடைபெறுவதற்கு சில நாட்கள் முன்பு தான் இவருக்கு அந்த கம்ப்யூட்டர்களை முயற்சி செய்து கொண்டிருக்கும்போது வெப்சைட் கிரியேஷன் பண்ணுறதை பற்றி தெரிய வருகிறது. அந்த வெப்சைட் கிரியேட் செய்வது பற்றியும் அந்த வெப்சைட் மூலம் பணம் சம்பாதிக்க முடியும் என்பதையும் தெரிந்து கொள்கிறார். பிறகு வெப்சைட்டை கிரியேட் செய்யறதுக்கு முயற்சி செய்து அதை கிரியேட் செய்து அதன் மூலம் ரூபாய் 12,000 ரூபாய் 1,00,000 வரை இவர் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார். இந்த வெப்சைட் வருவாயின் மூலம் நிற்பதன் மூலம் கிடைக்கப்பெறுகிறது. இவருக்கு நிறைய வருமானமும் கிடைக்கப்பெறுகிறது. இவருடைய வெப்சைட்டை மிகவும் தரமாகவும் சிறந்ததாகவும் இருந்ததால் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் மற்றும் சிறிய கம்பெனிகள்லாம் இவருடைய இந்த வெப்சைட் கிரியேஷன் பார்த்து ஆச்சரியம் அடைந்தார்கள். இவ்வளவு சிறிய கிராமத்திலிருந்து இத்தகைய தகுதியோடு இவ்வளவு சிறப்பான ஒரு வெப்சைட்டை உருவாக்கி இருக்கிறார் என்பதை அறிந்து அவர்கள் ஆச்சரியமடைகிறார்கள். இதனால் வளர்ச்சியும் இவருக்கு கிடைக்கிறது. அதே சமயத்தில் பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் போன்றவற்றிலும் இவருக்கு எதிர்ப்புகள் கிளம்புகிறது. சுப்பிரமணியம் அவர்கள் இவ்வாறு சம்பாதித்து கொண்டிருக்கும்போது மும்பையில் இருந்த ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் இவர் கிரியேட் செய்யும் வெப்சைட்டை தங்களுக்கு விலைக்கு கொடுத்து விட வேண்டும் என்றும் அல்லது இவர்கள் நிறுவனத்தில் ஊழியராக சேர வேண்டும் என்றும் அந்த வெப்சைட்டை தாங்கள் வாங்கி கொண்டு அதற்கான பணத்தையும் சம்பளமாக அதுக்கு ஈக்குவலான ஒரு சம்பளத்தையும் கொடுப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் இவர் தனியாக சுதந்திரமாக தொழில் செய்யவே தாம் விருப்பம் செய்வதாக சொன்னார். ஆனாலும் அந்த பெரிய கம்பெனிகள் வெப்சைட்டை விலைக்கு சம்பளம் தர வேண்டும் என்று மிரட்டுகிறார். இவர் சுப்பிரமணியம் அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்து அந்த பெரிய கார்ப்பரேட் கம்பெனியிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. அதனால் அவர் அங்கு ஊழியராக வேலை செய்து அவர்களிடம் ஊழியராக பணிபுரியவும் விருப்பமில்லை. இவர் சுதந்திரமாக தனியாக தொழில் செய்வதையே விரும்புகிறார். அதனால் அவர் வெப்சைட் அந்த கார்ப்பரேட் நிறுவனம் கொடுத்து தொகைக்கு விற்றுவிடுகின்றார். இவருடைய வெப்சைட்டை கார்ப்பரேட் நிறுவனம் கேட்டபடி மிகுந்த தொகைக்கு விற்றுவிடுகிறார். கார்ப்பரேட் நிறுவனம் வெப்சைட்டை பெற்றுக்கொண்டு அது தொடர்பான எந்த சாஃப்ட்வேர்களும் இல்லை ஆவணங்களும் இவருடைய கம்ப்யூட்டரிலும் அந்த வெப்சைட்டை வைத்துக்கொண்டு வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று எழுதி வாங்கி கொண்டு இவரிடம் இந்த வெப்சைட்டையும் பெற்றுக்கொண்டு பணத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். சுப்பிரமணியம் அவர்கள் கூறிய கண்டிஷன் படி வெப்சைட் தொடர்பான ஆவணங்களையும் சாஃப்ட்வேர்களையும் மற்றவர்கள் டெலீட் செய்து விடுகிறார். அதனால் மனமுடைந்து மிகவும் வருத்தம் அடைகிறார். அந்த கார்ப்பரேட் கம்பெனி தங்கள் நிறுவனத்தில் ஊழியராக சேர்ந்து வருவாறு மீண்டும் மீண்டும் வற்புறுத்தினார்கள். ஆனால் இவர் மறுத்துவிடவே எதிர்காலத்தில் சம்பாதிப்பதற்கு என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கிறார்கள். அதற்கு இவர் நான் ஒரு யூடியூப் ஆரம்பிக்கப் போகிறேன், என்னுடைய கிராமத்துக்கு சென்று அங்கு ஆரம்பிக்கப் போவதாக கூறுகிறார்கள். அதற்கு அவர்கள் இன்டர்நெட்டோ ப்ராட்பேண்டோ எதுவும் வசதி இல்லாத அந்த கிராமத்தில் எவ்வாறு நீ யூடியூப் கிரியேட் செய்து வீடியோ வெளியிட முடியும், அதில் எவ்வாறு வெற்றி பெற முடியும் என்று ஏளனம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூறியதை ஒரு பொருட்படுத்தாமல் தனது கிராமத்துக்கு திரும்பி அவர்கள் கூறிய இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துன்னு ஒரு புதிய யூடியூப் சேனலை ஆரம்பிப்பதற்காக திட்டமிடுகிறார். ஆனால் இவர் பலவித எந்த யூடியூப் கேட்டகரியை எந்த இதில் ஆரம்பிக்கலாம், எஜுகேஷனா, குக்கிங்கா, இல்லை வேறு எதில் ஆரம்பிக்கலாம் என்று பல மாதங்களாக சிந்தித்து வருடங்கள் கூட ஆகிவிடுகிறது. பிறகு அவங்க கம்பெனி நிர்வாகிகள் ஏலம் செய்தது சேலஞ்சுக்காவது இவர் முன்னேறி காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு யூடியூப்பை துவக்க வேண்டும் என்று ஒரு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் செய்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது இவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. குக்கிங் சேனல் என்றால் இவர்களுக்கு சமையல் கலையில் கொஞ்சம் தெரியும் என்றதால் தன்னுடைய தாத்தா பெரிய தம்பி என்பவர்
அவர் கல்யாணங்களுக்கும் மற்ற விசேஷங்களுக்கும் இந்த சமையல் செய்து கொடுப்பவர். அவரையும் வைத்துக்கொண்டு இந்த சமையல் சேனலை ஆரம்பிக்கலாம் என்று முடிவு செய்கிறார். அதற்கு தன்னுடைய இவர்கள் ஒரு 6 பேர், அதாவது இவருடைய குழுவில் தாத்தா, பெரிய தம்பி, அவர் வி சுப்பிரமணியன், வி ஐயனார். வி சுப்பிரமணியன் அவர்கள்தான் கேமரா மற்றும் எடிட்டிங் எல்லாம் செய்பவர். அவர்தான் இந்த சேனலையும் ஆரம்பித்தவர். பிறகு வி ஐயனார், வி முருகேசன் தம்பிகள், அவர் கசின் டி முத்து மாணிக்கம், மைத்துனர் ஜி தமிழ் செல்வன் போன்றவர்களை வைத்து ஒரு 6 பேருடன் தாங்கள் குழுவாக வைத்துக்கொண்டு ஒரு சமையல் குக்கிங் சேனலை ஆரம்பிக்கிறார்கள். அதுதான் வில்லேஜ் குக்கிங் சேனல் ஆகும். இந்த குக்கிங் சேனல், யூடியூப் குக்கிங் சேனல் நிறைய மக்களிடையுமே இது பிரபலமாவதற்கு எளிமையான வழி உள்ளது என்று நினைத்து அதையும் முடிவு செய்து அந்த குக்கிங் சேனலை ஆரம்பிக்கிறார். அதன்படியே 2018ஆம் ஆண்டு தனது தாத்தா மற்றும் தம்பிகள், மைத்துனர் ஆகிய சொந்தங்களுடன் 6 பேர்களுடன் இந்த குக்கிங் சேனலை ஆரம்பித்து பல உணவுகள் தயாரிக்கும் முறைகளை கிட்டத்தட்ட 230 வீடியோக்கள் வரை இதுவரை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது அது ஒவ்வொரு வீடியோவும் 1000 அவர் ஆரம்பித்து பல உணவு தயாரிக்கும் முறைகளை கிட்டத்தட்ட ஒரு சிறிய வீடியோக்களாக வெளியிட்டு அதை வெளியிட்டார். இதை வெளியிடும்போது இந்த சிறிய கிராமத்திலிருந்து அதை வெளியிடுவதற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள். ஒரு கம்பியை மரத்தின் மேல் தொங்கவிட்டு அதன் மூலம் நெட்டு வசதியை பெற்று அதன் மூலம் இதை அப்லோடு செய்கிறதற்கு வெளியிடுகிறார். இன்றும் அது போன்று தான் அவங்க இந்த வெளியிடுறாங்க. அதற்காக கிட்டத்தட்ட ஒரு வீடியோவை வெளியிடுவதற்கு 4 மணி நேரம் ஆவதாக கூறியுள்ளார்கள். பிறகு இவர்கள் வெளியிட்ட ஒவ்வொரு வீடியோவும் 1000 வியூஸ் கூட போகாமல் ரொம்ப கம்மியாக போனதுனால மிகவும் சோர்வடைந்தனர். இதற்கு காரணம் என்ன என்பதை பல்வேறு காரணங்களை அலசி ஆராய்ந்தனர். அதன் முடிவாக இவர்கள் கிராமத்தில் பிராட்பேண்ட் இன்டர்நெட் வசதி இல்லாதால் வீடியோ அப்லோட் செய்யும் பொழுது மரத்தில் உயரமான ஆண்டனாவை வைத்து வெளியிடுவதால் பல மணி நேரம் அப்லோட் செய்ய நேரமாகிறது என்றும், அதனால் அது வெளியிடப்படும் வீடியோவின் தரமும் குவாலிட்டியும் சுமாராக தான் இருக்கிறது என்றும் உணர்ந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் பிறகு கூடி பேசி நாம் வெளியிடும் வீடியோ வித்தியாசமாகவும் மக்கள் தனது நேரத்தை அதை பார்க்க தூண்டும் விதமாக வீடியோ வெளியிட வேண்டும், வீடியோ மேக் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார். ஒரு சமயம் இவர்களுடைய கிராமத்தில் கிடைச்ச ஈசலை வைத்து அதை சுவையாக வறுத்து அதை வீடியோவாக வெளியிட்டார்கள். அந்த வீடியோ தான் முதலாக இவர்களுக்கு கை கொடுத்தது. அதாவது அந்த வீடியோ முதலாக வைரலாகியது. இந்த வீடியோ ஒரே நாளில் 24,000 வியூஸ் கிடைத்தது. ஒரு வீடியோவுக்கு 1000 வியூஸ் கிடைத்தால் போதும் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனால் இவர்களுக்கு இந்த வீடியோ மூலம் மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. இதனால் இவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுற்றார்கள். மேலும் மட்டன், சிக்கன், நண்டு, மீன் வகைகள் மற்றும் நிறைய வகையான உணவு ஐட்டங்களை, குறிப்பாக நான்வெஜ் ஐட்டம்ஸ் மிகப்பெரிய அளவில் செய்து அதை வீடியோவாக வெளியிடலாம் என்று முடிவு செய்து அது மாதிரியே வெளியிட்டார்கள். சமைக்கும் பொழுது ஒருத்தர் காய்கறி வெட்டுதல், ஒருத்தர் அடுப்பில் தயார் செய்தல், ஒருத்தர் கறி வெட்டுதல் போன்ற ஆளுக்கு ஒரு வேலையை கூட்டு முயற்சியாக செய்து அதை வீடியோவை பெரிய அளவில் செய்து அதை வெளியிட்டார்கள். இந்த சமையல் சிறிய அளவில் இல்லாமல் மிக பெரிய அளவில் செய்தார்கள். 10-15 ஆடுகளோடு செய்வது போன்ற பெரிய லெவலில் பெரிய அளவில் செய்தாங்க. இதனால் இவர்கள் சமைக்கும் பொழுது வெறும் அதை சமைப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொள்ளாமல் மற்றவர்கள் அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது ரசிக்கும்படியாக நடனம் ஆடியும் பாட்டு பாடியும் வித்தியாசமாக இந்த வீடியோவை வெளியிட்டார்கள். இதனால் ஆர்வத்துடன் இவர்கள் சேனலை பார்க்க மக்களை தூண்டுவிதமாறு செய்தார்கள். இவர்கள் குழுவில் சமைப்பதை சுப்பிரமணியம் அவர்கள்
எந்த கோணத்தில் வீடியோ எடுப்பது என்பதையும் அதை எடிட்டிங் செய்வது போன்றவைகளை செய்து சிறப்பான முறையில் வீடியோவை வெளியிட முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெற்றார். இன்று வில்லேஜ் குக்கிங் சேனல் வெளியிடும் ஒவ்வொரு வீடியோவும் மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது நிலைமை ஏற்பட்டுள்ளது. இன்றைய நிலையில் இந்த சேனல் 23.9 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸும் கொண்டுள்ளது. இவர்களுடைய சமைக்கும் முறையும் சமைப்பதும் மிகவும் பிரம்மாண்டமானதாக உள்ளது. இவர்களுடைய பணியை தமிழக அரசு பாராட்டி விருதும் வழங்கியுள்ளது. சமீபத்தில் நடந்த ஜனவரியில் சென்னையில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இவர்களுடைய உணவு தமிழக அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இன்று வில்லேஜ் குக்கிங் சேனல் இந்தியாவில் உள்ள செலிபிரிட்டிஸ் எல்லாருக்கும் மிகவும் அறிமுகம் கிடைத்துள்ளது. அவர்கள் இந்த கிராமத்தை தேடி சென்று இவர்கள் உணவை ருசித்து பாராட்டியும் செல்கிறார்கள். நேரில் வர முடியாத செலிபிரிட்டிஸ்லாம் இவர்களிடம் ஃபோனில் பேசி இவர்களை பாராட்டவும் செய்கிறார்கள். இதில் முக்கியமாக அகில இந்திய முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இவர்களுடைய கிராமத்திற்கு சென்று இவர்களுடன் உணவை சமைத்து சேர்ந்து அவர்களுடன் சாப்பிட்டு பாராட்டி சென்றுள்ளார். இவர்களுடைய சேனல் இந்தியாவில் உள்ள நகரங்களிலும் சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, UK போன்ற பல வெளிநாடுகளிலும் உலக நாடுகளிலும் சப்ஸ்கிரைபர்ஸை பெற்று மிகவும் வியூஸும் பிரபலமடைந்து வருகிறது. ஏற்கனவே நிறைய உலக நாடுகளில் பிரபலமடைந்தும் இருக்குது. சுப்பிரமணியம் அவர்களுடைய ஆரம்பத்தில் ஏளனம் செய்தவர்கள் இன்று அவரை ஆச்சரியத்துடன் பார்க்கிறாங்க. இதற்கு காரணம் இவருடைய தோல்வியால் தோன்று விடாமல் இருப்பினும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் இவருடைய இந்த வெற்றிக்கு காரணமாகும். இவருடைய குடும்பத்தை கஷ்டத்திலிருந்து காப்பாற்ற முடியுமா என்று யோசித்திருந்த நிலை மாறி இன்று இவருடைய குழுவில் உள்ளவர்களுக்கும் மற்ற அந்த கிராமத்தில் உள்ளவர்களுக்கும் 15 குடும்பங்கள் வசதியாய் வாழ்வதற்கு இவருடைய முயற்சியும் இவர்களுடைய சேனலும் காரணமாக இருக்கிறது. இவர்கள் இந்த வீடியோவை சமைத்து வீடியோவெல்லாம் எடுத்துவிட்டு அதை சிறிது பாகம் எடுத்து வைத்துக்கொண்டு மற்றவைகள் எல்லாம் அந்த கிராமத்தை சுற்றியுள்ள அனாதை இல்லங்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். இத்தகைய இவர்களின் குணம் இவர்களை வளர்ச்சி செய்வது மட்டும் இல்லாமல் எல்லோரும் இவர்களை பாராட்டுகிறார்கள். வில்லேஜ் குக்கிங் சேனல் குழு சமீபத்தில் விக்ரம் படத்தில் கல்யாண வீட்டு சமையல் செய்வது போன்ற காட்சிகளில் இடம்பெற்றுள்ளனர். இதற்காக அந்த படத்தின் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் மற்றும் நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கும் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்ததற்கு காட்சிகள் இடம்பெற்றதற்கு ஊதியம் வாங்கி கொள்ளவில்லை என்று கோடிக்கணக்கில் கொடுத்தா கூட வேண்டாம் என்றதும் ஊதியத்தை நிராகரித்து விட்டதாகவும் சுப்பிரமணிய அவர்கள் குழுவினர் ஒரு டிவி பேட்டியில் கூறியுள்ளனர். இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் ஆரம்பித்த சுப்பிரமணிய அவர்கள் வாழ்க்கை சரித்திரம் மற்றும் அவர் வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்கள் தான் அடைந்த தோல்விகளினால் துவன்று விடாமல் தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் வெற்றி பாதையை தொட்டது இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக அமையும் என்பது சந்தேகமில்லை. இன்றைய இளைஞர்கள் இவருடைய தன்னம்பிக்கை விடாமுயற்சி ஒரு பாடமாகவும் தூண்டுதலாகவும் மோட்டிவேஷனலாகவும் எடுத்துக்கொண்டு அவர் வழியில் போராடி வெற்றி பெற வேண்டும் என்பது நம்முடைய எண்ணமாகும். நன்றி.